எக்ஸாம்பிள் 5.33ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் கொடுத்துட்டு அது பெர்பெண்டிகுலராக இல்லையா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். பெர்பெண்டிகுலர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். பெர்பெண்டிகுலர்னால் என்னென்னா, ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸ் வந்து கண்டிப்பாக -1 மட்டும்தான் இருக்கும். இங்கே 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட் லைனோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கும்னா, நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கும் 2 ஸ்லோப்ஸ் ஃபைன் பண்ணலாம். இதை வந்து m1 அப்படின்னு வச்சுட்டு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்னது, எக்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற டேர்ம். இங்கே வந்து என்ன இருக்குது, 1 இருக்குது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்ன்றது -2. ஸோ மைனஸ் ஆஃப் 1/2 பை -2ன்றது நமக்கு 1/2ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஸ்லோப் ஃபைன் பண்ண போகிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுன்றது 6. ஸோ மேலே வந்து 6 போட்டுக்கிறோம், முன்னாடி மைனஸ் டிஃபால்ட்டாக ஃபார்முலாவில் இருக்கும், பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஒய் பக்கத்தில் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ 3 போடுறோம். நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இது கேன்சல் பண்ணிங்கன்னா -2ன்னு கிடைக்கும். இப்போ வந்து ரெண்டோட ப்ராடக்ட் செக் பண்ண போகிறோம். m1 இன்ட்டு m2 செக் பண்ண போகிறோம். m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு -6/3 எழுதலாம், ஆர் 1/2 இன்ட்டு -2 இப்படின்னு எழுதலாம். ஸோ 2 கேன்சல் ஆயிரும், நமக்கு வந்து -1 அப்படின்னு கிடைக்குது. இங்கே இது பார்த்தீங்கன்னா 3 6 கேன்சல் ஆகி 6 இது கேன்சல் பண்ணி 3 கேன்சல் பண்ணாலும் -1 தான் வரும். ஸோ நமக்கு -1 கிடச்சிருக்கனால இந்த கிவன் ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம்.